அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1935ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து தமிழ் படங்களின் விவரங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் திரைப்படம் டம்பாச்சாரி என்ற படமாகும். 1931ஆம் ஆண்டு தமிழில் வந்த முதல் படமான காளிதாஸ் தொடங்கி 1935ஆம் ஆண்டிலும் அதன் பிறகும் கூட புராணம் மற்றும் இதிகாசங்களை அடிப்படையாக கொண்ட நாடகங்களே திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு வந்தன. இந்த நேரத்தில் கல்கத்தா பட நிறுவனமான பயோனியர் பிலிம்ஸ் கோவை ஏ.என். மருதாச்சல செட்டியாரின் செல்லம் டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்துடன் இணைந்து முழுக்க ஒரு சமூக படத்தினை எடுக்க முடிவெடுத்து கதைப்படலம் தேடுதலின் போது அவர்களுக்கு காலம் சென்ற சைதாபுரம் காசி விஸ்வநாத முதலியார் அவர்களால் எழுதப்பட்ட பல இடங்களில் வெற்றிகரமாக நடந்த நாடகமான டம்பாச்சாரி விலாசம் என்ற நாடகத்தினை தழுவி டம்பாச்சாரி என்று பெயர் வைத்து படம் எடுக்க முடிவெடுத்தார்கள். இயக்குநராக அமெரிக்காவில் திரைப்பட கல்வியை பயின்ற மாணிக்லால் டாண்டன் என்ற எம்.எல். டாண்டன் இயக்குநராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். முதலில் டம்பாச்சாரி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். அக்காலத்தில் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்ற வழக்கத்தை கொண்டவர்களை மக்கள் டம்பம் அல்லது டாம்பீகம் என்று சொல்வார்கள். அப்படி டாம்பீகமாக வாழ்ந்த ஒருவனின் கதைதான் டம்பாச்சாரி என்ற திரைப்படம். இப்படத்தின் கதையும் அதேதான். தன் தந்தை சம்பாதித்த சொத்துக்களை மனைவி இருக்க வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து அனைத்து செல்வங்களையும் இழந்து நிற்கும் டம்பாச்சாரியை தன் மனைவி மன்னித்து ஏற்கிறாள். இந்நிலையில் மரணப்படுக்கையில் இருக்கும் டம்பாச்சாரியின் தந்தை நமது வீட்டின் பின்புறத்தில் இருக்கும் புதையலை வைத்து புது வாழ்வை தொடங்கிக்கொள் என்று சொல்லிவிட்டு இறந்து விடுகிறார். பிறகு புத்தி வந்த டம்பாச்சாரி மனைவியுடன் வாழ்வதில் படம் முடிகிறது. இப்படத்தில் நடித்த நடிகர்கள் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி டம்பாச்சாரியாகவும், பி.எஸ். ரத்னாபாய் மனைவியாகவும், பி.எஸ். சரஸ்வதிபாய் கள்ளக்காதலியாகவும் மற்றும் எம்.எஸ். ராகவன், எம்.எஸ். முருகேசன் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தின் கூடுதல் சிறப்பு, மேடை நாடக நகைச்சுவை நடிகர் சி.எஸ். சாமண்ணா 7 வேடங்களில் தோன்றி நகைச்சுவை நடிப்பை வழங்கி அனைவரையும் அசர வைத்துள்ளார். தென்னிந்திய சினிமாவில் முதலில் 7 வேடங்களில் நடித்த நடிகர் சி.எஸ். சாமண்ணா என்பவர் மட்டுமே. அந்த பெருமையை நமக்கு தந்த படம் இந்த டம்பாச்சாரி. இதன் பிறகுதான் நவராத்திரியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 9 வேடத்திலும், தசாவதாரம் திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் 10 வேடங்களிலும் நடித்தார்கள். படத்தின் கதை சமூக கதையாக இருந்தாலும் புராண படத்தை போன்று 38 பாடல்கள் இந்த படத்தில் இருந்தன. அவை ரசிகர்களை எதுவும் பெரிதாக கவரவில்லை என்று சொல்லப்படுகிறது. படப்பிடிப்பு சென்னையில் நடத்தக்கூடிய வசதிகள் இல்லாததால் கல்கத்தாவில் உள்ள பயோனியர் பிலிம் ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்டது. படத்தின் டைட்டிலில் டம்மாச்சாரி ஆர் உத்தம மனைவி என்று பல இடங்களில் சுவரொட்டி ஒட்டப்பட்டது. கதை வசனத்திற்காகவும் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பாளையங்கோட்டை சகோதரர்களின் நடிப்பிற்காகவும் நன்றாகவே ஓடியது. இந்த படத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. டம்மாச்சாரி படத்தின் துண்டு பிரச்சுரங்கள் விமானம் மூலம் வீசப்பட்டன. டம்பாச்சாரி திரைப்படம் தமிழ் திரையுலகில் சமகால வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட முதல் சமூக படம் என்ற பெருமையையும், 7 வேடத்தில் நடித்த ஒரே நடிகர் என்ற பெருமையையும், விமானத்தின் மூலம் விளம்பர துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டது என்ற பெருமையும் தந்த தமிழின் சாதனை படமான டம்பாச்சாரியை போற்றுவோம். அடுத்ததாக இதே ஆண்டில் வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.